ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசால் திறந்து வைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கும். இது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பைபாஸில் ரெட்டியார்பட்டி மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த மலையை பற்றி நீங்கள் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு ஸ்டாச்சு இருக்குது. பெரிய ஸ்டாச்சு. அதை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு மேலே ஏறி பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ரொம்ப அழகாவும் இருக்கும். இத மிஸ் பண்ணிடாதீங்க. நீலகிரி வரையாட பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்க கீழ இறங்கி வந்தீங்கன்னா, உங்க காரு, பைக் எல்லாம் பார்க் பண்றதுக்கு பெரிய பார்க்கிங் இருக்கு. நீங்க சேஃப்டியா அதுல பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பொருணை அருங்காட்சியகத்தோட என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம உள்ள போய் டிக்கெட் எடுக்க போறோம். நாங்க 2 பேர் வந்திருக்கோம். 2 பேருக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ₹20. இதுல செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை. ஸோ நீங்க அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கங்க. மிச்சம் எல்லா நாளும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நாங்க போனது பார்த்தீங்கன்னா சண்டேனால கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்தது. எங்களால ஃப்ரீயா பார்க்க முடியல. டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஜிபே, கேஷ் உட்பட இரண்டுமே அக்செப்டட் தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிக்கெட் எடுத்த கையோடு ஃபஸ்ட்டு போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 5D தியேட்டருக்கு தான் போனோம். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் எல்லாரும். ஸோ இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5D தியேட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 சீட்ஸ் இருக்குது. டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25. இந்த 5D தியேட்டரில் கண்டிப்பாக நீங்கள் கண்ணாடி போட்டு பாருங்கள். அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும். இதில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 இணைகளில் நீங்கள் ட்ராவல் பண்ணால், நேச்சுரல் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அது அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சு. இதில் பார்த்த எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த பண்டைய கால கற்கால இரும்பு பொருட்கள் அதெல்லாம் கண்ணாடி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம இடம் பார்த்தீங்கன்னா 7D படகு தூண்டுதல்னு போட்டுருந்தாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் per பர்சனுக்கு 25 கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 15 சீட்டு தான், அதாவது 15 சீட்டு தான். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதுக்கும் நம்மளுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் ஒர்த்து. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பண்டைய காலத்தில் கடல் மூலம் எப்படி வணிகம் பண்ணாங்க, கடல் சார்ந்த வணிகங்கள் எப்படி பண்ணாங்க, அதை பற்றி காட்டுறாங்க. ஸோ இதை நம்மளே பண்ணால் எப்படி இருக்கும், அந்த உலகத்துக்கே உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. வேறு லெவல். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7Dயில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கடல் சார்ந்த வணிகங்களை பற்றி இதில் முக்கியமாக காட்டுறாங்க. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவலில் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா துலுக்கரப்பட்டி அதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் மூலம் இரும்பு காலம் முதல் வரலாற்று காலம் வரை மக்கள் தொடர்ச்சியாக அங்கே வாழ்ந்து வந்துள்ளனர் என அறிய முடிகின்றது. அங்கே பயன்படுத்தப்பட்ட பண்டைய கால பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மண் குடுவைகள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முகம் பார்க்கும் கண்ணாடி, இரும்பு வாள்கள் அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளேயில் பண்டைய கால பொருட்களை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தேரியாக ஒரு இது கொடுத்தாங்க. அது பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம பேரையும் பதிவு செய்தாச்சு. சிவக்கலை அகழாய்வு குழி மாதிரியை தத்துரூபமாக அதே மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது பக்கத்தில் என்ன எல்லாரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொருணை ஆற்று நிலப்பரப்பை தத்துரூபமாக வரைபடம் மூலம் வரைஞ்சி காமிச்சிருந்தாங்க. அது எல்லாரும் ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி மண் குடுவைகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது சேல்ஸும் பண்ணுறாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட்டு அது மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நம்மளும் ஒரு மேக்னெட் ஒன்று வாங்கினோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது அது. ஓவரால் மொத்த திருநெல்வேலிக்கே ஒரு பெருமை சேர்க்கிற விதமாக அந்த பொருணை அருங்காட்சியகம் அமைந்திருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு மிகவும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.